யோவான் ஆட்சியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகலாம். பிதாவே, இந்த வார்த்தை வருகிறோம். கிருபைகள் வைத்து காத்துக்கொள்ளும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவரும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவன். ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறேன். உலகம் மாமிசா போன வாரம் சித்தம் சித்தம் இது எல்லாமே மனிதனுடைய உள்ளிருந்து வரக்கூடிய மனிதனுடைய பாவத்திலோ மாம்சத்திலோ எல்லாம் அவனுக்குள்ளிருந்து வரக்கூடிய போராட்டங்கள், எதிர்ப்புகள், மாறுபாடான எண்ணங்கள் எல்லாத்தையும் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது போன கிளாஸ் வர நடத்திட்டேன். இப்ப வெளியெடுத்து ஒன்று வரும். இதை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு வசன ஆண்டவர் காண்பிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனுக்கு இது வெளியிருந்து வரக்கூடிய போராட்டம். இது என்னவென்றால் பிசாசு என்றும் வலு சர்ப்பம் என்றும் சாத்தான் என்றும் விழுந்து போன அந்த தூதன் அவன் மூலமாய் வரக்கூடிய போராட்டம். இதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் லகுவான் 2 காரியம் தான் சொல்லியிருக்கார். ஒன்று, ஆட்டுக்குட்டியின் இரத்தம். இன்னொன்று, தங்கள் சாட்சியின் வசனம். இதுல முதலாவது இருக்கிறத நாம பார்க்க போறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியின் இரத்தம். ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டி யாரு? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அடிமைத்திலிருந்து எப்பொழுதும் மீட்டெடுத்தாரோ அதிலிருந்து ஆண்டவருடைய கிருபாதார பலி வர்ற வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே அவர்களுக்கு தேவன் மீட்பை உண்டு பண்ணி கொண்டே வந்தார். அது எங்க துவங்கினது என்றால் எகிப்திலே துவக்கப்பட்ட ஒன்று. எகிப்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதற்கு
ஆண்டவர் வைத்த ஒரு நியமனம் யாத்ராமத்தில் இருக்கு. யாத்ராமத்தில் 12 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதுல 7ஆம் வசனம், அதன் இரத்தத்தில் 7 வாசிங்க. அது கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் 2 நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து சுட்டு கொழுப்பில்லாத அப்பத்தோடும் அதப்பான கீழோடும் அதை புசிக்க கடவர்கள். ஒரு நியமனத்தை ஆண்டவர் அங்கு அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு. இது என்னவென்றால், இந்த ஆட்டுக்குட்டியை அவர் சொன்ன முறையின்படி தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடித்து, அது எப்படி இருக்கணுமா, அது கண்டிஷன் இருக்கு. 5ஆம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அது என்ன செய்ய வேண்டும்? 6ஆம் வசனம், அதை இந்த மாதம், எந்த மாதம்? அது 12/2 இருப்பதாக. இது முதலாம் மாதம், வருஷத்துடைய முதலாம் மாதம், ஆபீட் மாதத்துல 14ஆம் தேதி நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி ஆணாதான் இருக்கணும். அது 1 வயது நிறைந்ததாக இருக்கணும். அது செம்மறியாடு வெள்ளாடு எடுத்துக்கொண்டு அதை பலியிட்டு என்ன செய்ய வேண்டுமா, ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும், நிலைக்கால்ல ஊசி தெளிக்கணும். இதுதான் ஆண்டவர் அந்த விசுவாச பாதையை முதலாவது இஸ்ரவேலர்களுக்குள்ளே துவக்கினார். அதுவரைக்கும் இருந்த 9 வாதைகள் அது ஏத்தியர் மேலே வரப்பட்டினார். ஆனால் ஏத்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணி வைத்தார். அவர்தான் கர்த்தர். இப்பொழுது இவர்களுடைய விசுவாச பயணத்தை கர்த்தர் துவக்க போறார். அதற்கு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் ஒரு பிரமாணமாக கொடுத்தார். அது என்ன பிரமாணம்? மிக எளிதான ஒன்று. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆட்டுக்குட்டி எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு எடுத்தெல்லாம் பிரமாணம் இருக்கு. எடுத்து அடித்து இந்த ரத்தத்தை நிலைக்கால பூசிடும். மாம்சத்தை எப்படி சாப்பிடணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். இது விசுவாச பயணத்தின் துவக்கம். இதை யார் ஒருவர் சொன்ன பிரமாணத்தை விசுவாசித்து, யார் ஒருவர் அதை அப்படியே கடைபிடித்து அந்த இரத்தத்தை தங்கள் நிலைக்கால்களில் கேள்வி கேளாமல் நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண் தான் எடுக்கணுமா, பெண் எடுக்கப்பட்டதா? ஏன் 1 வயசு தான் எடுக்கணுமா? நம்ம ஆட்கள் கேள்வி கேட்கணும். ஏன் அப்படி செஞ்சாங்க? ஐயா, செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது என்பதுதான் பிரமாணம்.
அந்த பிரம்மாண்டம் என்ன சொல்லுது? நீ ரத்தத்தை புசிக்காதே. இருக்கட்டும், பிள்ளைகள் விளையாடும், அதை பத்தி கவலை இல்லை, வெளியே மட்டும் போகாதபடி பார்க்கணும். சர்ச்சுக்குள்ள கட்டத்துக்குள்ள எங்க நாள் விளையாடும். ரத்தத்தை நீ புசியாதே. எங்க இருக்கு? அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீ ரத்தத்தை என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 15:28 விக்கிரகங்களுக்கும் படுத்தவைகளுக்கும் ரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் பேதித்தனத்திற்கும் விலகி இருப்பாயாக. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஏன் ரத்தத்தை புசிக்காதன்னு சொல்றார்? உபாகமம் 12:23 எடுத்து பாருங்க. உபாகமம் 12:23 அவசிங்க. எச்சரிக்கையாயிருங்க, ரத்தமே உயிர். அதை எப்படி புசிக்க வேண்டாம், எப்படி புசிக்க வேண்டாம்னு சொல்றாரு? 12:23 மாம்சத்தோட புசிக்க வேண்டாம். அது என்ன மாம்சத்தோட புசிக்க வேண்டாம்? மாம்சத்துல சதும ரத்தம் ஒட்டி இருக்கும், அத கூட நீ எடுத்துட்டு நீ என்னத்தை நீ அந்த மாம்சத்தை மட்டும் புசி, ரத்தத்தை நீ புசிக்காத. காரணம், அந்த ரத்தத்தில் தான் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அப்போ அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த விசுவாசத்தோடு சொன்ன பிரமாணத்துக்கு உட்பட்டு இந்த இஸ்ரவேலர்கள் செய்த போது தேவ கோபம் அவர்களை தாண்டி போயிற்று. ஒரு பிரபலமான அவர்களில் ஊழியக்காரர் ஜீவன் அவர்கள் மிக அழகாக அங்கே அந்த தூதன் கடந்து போகும்போது எங்கெங்கு அந்த ரத்தம் காணப்பட்டதோ அந்த வீடுகளுக்கு தேவ கோபம் போல தேவ கோபம் கடந்து போயிடும். அத போல ஆட்டுக்குட்டியானவுடைய ரத்தம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சில வேளை அவர் என்ன செய்தார்? ரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்திற்குள்ளாக யார் ஒருவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை விட்டு தேவ கோபம் நீங்கிவிடும். தேவ கோபம் நீங்க. ஆண்டவரை விசுவாசியாமல் இருக்கிற மேல் தேவ கோபம் நிலை நிற்கும். யோவான் 3:36. குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் இல்லை. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்ட வார்த்தை 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
சம்பாதித்து கொண்ட தமது சபை. போதும். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க? என் சுய ரத்தத்தாலே நான் சம்பாதித்த சபை. சம்பாத்தியம்னா நம்ம ஒரு வேலை செய்யறோம், வேலைக்கு ஒரு கூலி கொடுக்குறாங்க. அதுபோல இயேசு கிறிஸ்து தன்னை கிருபாதார பலியாக சிலுவையிலே எனக்கு பலி ஆக்கினார், கரையம் செலுத்தினார். அதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறாரோ, இயேசு என் பாவத்திற்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்று யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் நிற்காது. அதற்கு பதிலாக தேவனுடைய பிரியம் இருக்கும். காலைல சொன்ன பிரியமானவர்களுக்கு வெளிப்படுத்தின 3 யோவான்ல காயோ பத்தி என்ன சொல்றார்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போ எல்லாவற்றையும் வாழ்ந்து இயேசுவின் இரத்தத்தினால கண்டாக பிதாது பயப்படுவான், நடுங்குவான். என் ஊழிய பாதையில் நான் கண்டேன். ஏற்று ரத்தம் சொல்லாது. யார் சொல்ல நல்ல சத்தம். ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபிரேயர் எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் இரத்தத்தின் மேன்மை என்ன? 14 நிச்சய ஆவியினாலே நம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மற்ற மார்க்கங்களுக்கும் மதங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் வெளியிருந்து உள்ளே சுத்திகரிப்பை உண்டாக்க பிரயாசப்படுகிறார். என்ன விரதம், கோயில், சாமி, கொடை, மாடு பலியிட்டு தேங்காய் உடைச்சி எல்லாம் எதற்குன்னா தங்களுடைய குற்றமுள்ள மனசாட்சியை அவர்கள் குற்றமற்றதாக மாற்ற பிரயாசம் புண்ணிய யாத்திரை. ஆனா இயேசுவின் ரத்தம் தேவன் எங்கிருந்து ஆரம்பிக்காருன்னா பழைய ஏற்பாட்டு போல கிடையாது. பழைய ஏற்பாட்டுலையும் மனசாட்சி சுத்திகரிக்கப்படலாது. எபிரேயர்ல இருக்கு. ஆண்டவுடைய அது நம்ம மனசாட்சியில இருந்து தொடங்கிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களா மனசாட்சியை சுத்திகரித்து குற்றமற்ற அதான் ரட்சிக்கப்பட்டு ஆட்டுடைய ரத்தத்தின் மேன்மை ஆட்டுக்குட்டி. அதான் பிதாசு பயப்படுறான். சாத்தானை ஜெயிக்கிற ஒரே ஆயுதம் 2ல 1 இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். பேதுரு இன்னும் சொல்லும் போது இதை இன்னும் அழகாக சொல்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அறிந்திருக்க ஒரு ஆவிக்குரிய அறிவை நமக்கு இருக்கணும். நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவன்,
ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்டது. வேறப்பட்ட ரத்தம், இந்த ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டபடினால் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் காலில் சொன்னேன், மறுபடியும் பார்ப்போம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 23, 24. யாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக்கி இலவசமாய் கிருபையினாலே இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்டோம். அடுத்தது இன்னொன்னு என்று பார்த்தோம். ரோமர் 5:9, 8 வாசிங்களேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். அடுத்தது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் என்ன கிரியை என்னிலே நடப்பித்திருக்கின்றார்? நான் இனி பாவி அல்ல, நான் நீதிமான். ஜஸ்டின் பிரபாகர் ஐயா அவர்கள் இல்லை, அவள் ஒரு முறை பாஸ்டர் விக்டர் இருக்கும்போது அந்த கருத்து வார்த்தை பயந்து வந்தார். சரியான கூட்டம், அவர் வந்தாலே கூட்டம் வரும். அவர் ஒரு கேள்வி கேட்டார், இங்கே நீதிமான் என்று தன்னை சொல்லக்கூடியவர் யார்? கை தூக்குங்க. தன்னை நீதிமான் என்று சொன்ன ஒரே ஒரு ஆள் தான் கை தூக்கினார், அது ராஜரத்னம். எவரும் கை தூக்கினார். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு தெரியும், அவருடைய ரத்தத்தாலே நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். நான் பாக்கியல்ல, நான் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால். அப்ப நான் அவர் எல்லாம் பார்க்காரு, நான் என் கை மட்டும் உயர்ந்து. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேன்மை தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமானாக்கி வைக்கும். அதனால்தான் காலில் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னல. நீதிமான்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் எத்தனை தெரியுமா? நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதம் கேட்டு நீங்க நீதிமொழிகள் 10, 12 வாசித்து பார்த்தா 25 ஆசீர்வாதம். எல்லாம் இலவசம். இதற்கு நாம் எந்த கிரயமும் செலுத்த வேண்டாம். ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சிலுவையில் கரையத்தை செலுத்திட்டார். அந்த கிரயத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதான் பிதாது பார்க்கிறோம். அவருடைய ரத்தம் நம் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறோம். நான் மழமழன்னு வார்த்தைக்க நீதிமானின் ஆசீர்வாதம், சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், பேர் புகழ் பெற்று விளங்கும். அவருடைய வாய் ஜீவ ஊற்று, அவருடைய பிரயாசம் ஜீவனை உண்டாக்கும். அவருடைய நாவு சுத்த வெள்ளி, அவருடைய உதடுகள் அநேர போஷிக்கும். அவன் விரும்புகிற காரியம் கிடைக்கும். அவன் நித்திய அச்சிபாரம் உள்ளவன். அவன் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும். அவன் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அவன் வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும்.
அவன் உதடுகள் பிரியமானவர்களை பேசும். அவன் வேறு அசையாது. அவருடைய நினைவுகள் நியாயமானவைகள். அவன் வீடு நிலை நிற்கும். அவன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். அவன் வேறு கனி கொடுக்கும். அவன் நெருக்கத்தில் நின்று நீங்குவான். அவனுக்கு ஒரு கேடும் வராது. அவன் மேன்மை உள்ளவன். அவன் திருப்தியாக புசிக்கிறான். அவன் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அவன் வழி ராஜபாதை. அவன் ஜெபம் கேட்கப்படும். வழி சூரிய பிரகாசம். எல்லாம் நமக்கு இலவசம். இதுக்கு எந்த கரையமோ நாம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. எல்லாமே நான் நீதிமான்கிற அடிப்படையில தேவன் கொடுக்கிற எனது தெய்வீக நன்மை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவ்வளவு உன்னதமான வாழ்க்கை, இலவசமான வாழ்க்கை. ஆண்டவருடைய ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்பாக அது சிந்தப்பட்டது. அது காஞ்சி போயிட்டான். எல்லா ரத்தமும் காஞ்சிடும். ரத்தம் இன்றைக்கு மலர்ந்த புஷ்பத்தை போடுறான். அதான் பாவிகள் ரட்சிக்கப்படுகிறார். நான் ரட்சிக்கப்படுறேன். நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஏனென்றால் அவருடைய ரத்தம் இன்னைக்கு மலர்ந்த புஷ்பத்தை போல. அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். எபிரேயர் எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் காலையில எஞ்சோன்னு ஜோமனனும் உட்காரும் வச்சுப்பாங்க. முதல்ல ஏற்றுவே உடைய ரத்தத்திற்காக சொல்றோம். நீர் உயிரோடு இருப்பதற்காக சொல்றோம். இந்த ரத்தம் நம்மளை தகுதிப்படும். இந்த ரத்தம் பேசினதை பார்க்கலாம். மேலானவர்களை பேசும், நன்மையானவர்களை பேசும். அவர் பரிந்து பேசுறாரு இல்லையா? எபிரேயர் 4:15-16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதனால் இரக்கத்தை பெறவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் ஒவ்வொரு முறை நீங்க ஜபத்துக்கு வந்தாலும் சரி, இல்லை உங்க வீட்டுல ஜபித்தாலும் சரி, அந்த ரத்தம் நமக்காக இருக்கிறங்கிற தைரியம் நமக்கு. எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாக தேவனிடத்தில் செயல்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை. பாதி வழியெல்லாம் கைவிட்டு போக மாட்டாரியா இயேசு கிறிஸ்து. அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. சில மற்ற மதங்கள் கோட்பாடுகள்
அதை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது அவரவர் நம்பிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை ஆண்டவர் பாதியில கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் உயிரோடு இருந்து வேண்டுதல் பண்ணார். என்ன வேண்டுதல்? சரி, தெரியாமல் செய்தாங்க, மன்னிச்சு. பலவீனன் பவுல் சொல்லும் போது என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் எதை கொண்டு அவர் சொல்லுகிறார்? 9ஆம் வசனம், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலம் பூர்ணமாய் விளங்கும். எவ்வளவு அழகா சொல்றார். அடுத்து நீங்க வந்தீங்க, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனம் குறித்து மிகவும் சந்தோஷமா இருந்தது. பலவீனம் இல்லாத எந்த ஒரு மனுஷனுக்கு, பவுலே பலவீனனாக பரதி திறகி உள்ள போயிட்டு வந்தவர். அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? 3ஆம் வசனம், அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கட்டாதும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்திருந்தானோ சதுபரம் இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். அவருடைய அனுபவத்தை சொல்றேன். இது எப்ப நேரிட்டது என்று சொல்கிறார் என்றால், இந்த லீத்ரால நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு அடிச்சு செத்து போன நினைப்பாங்க. அந்த நேரத்தில் நடந்தது என்று சொல்லுகிறார்கள். அவன் சொல்லப்பட்டதுதான், ஆனால் உறுதியாக அவன் சொல்ல முடியாது. ஆனால் அவர் என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கி என் பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படும். காரணம், இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கு. ஏன்னா உலகத்தில் அவ்வளவு போராட்டங்கள், எதிர்ப்புகள், சுயம், மாம்சம், என்ன உலகாசை காரியங்கள், இவருடைய நடுவே கடந்து போகும்போது ஏற்படுகிற சில பலவீனங்களை தேவன் நீக்கும்படி தமது கிருபை கொடுத்து பலப்படுத்தி நடத்தி கொண்டு போறோம். அப்ப இந்த இரத்தம் நம்மேலே தெளிக்கப்பட வேண்டும் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி, முன் குறிக்கல, முன் அறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதனாலே கீழ்ப்படிதலுக்கும் ஏற்ற கிறிஸ்துவுடைய இரத்தம் செழிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேது எழுதுகிறதாவது பெருமையின் சமானம் உங்களுக்கு பெருக. அந்த இரத்தம் நம் குடும்பத்தின் மேலே தெளிக்கும், நம்முடைய வீட்டின் மேலே தெளிக்கப்படும். இந்த இரத்தம் நம்முடைய வீட்டின் பொருட்கள் மேலும் தெளிக்கும். இது யாத்திராமத்தில் இருக்கு. அது எங்க இருக்குன்னு எடுத்துட்டாங்க. இந்த இரத்தத்தை எடுத்து அவர் மோசே ஆசரிப்பு கூட பனிமூட்டின் மேல் தெளித்தார், ஜனங்கள் மேலே தெளித்தார், சாட்சி பிரமாணத்தின் மேலும் தெளித்தார். முடிஞ்சா நான் இப்ப இருந்த யாத்திராமத்தில் ஒரு காரியம், அவருடைய தெளிப்பு, ஆண்டோடைய ரத்தம் ஏதோ நம்ம கழுவிட்டு சுத்தி எடுத்துட்டு அது போகிறது என்று அல்ல. அந்த ரத்தம் அது நம் மேலே தெளிக்கப்பட வேண்டியது, குடும்பத்தின் மேலே தெளிக்கப்படணும்.
பொருட்கள் மேலே தெளிக்கப்படும். அதே போல சாட்சி பிரமாணத்தின் மேலும் அது தெளிக்கப்பட்டது. ஏன்னா ஆண்டவர் அந்த இரத்தத்தில் தான் என்ன இருக்குன்னா கிருபை இருக்கிறது. என்ன இருக்கு? கிருபை இருக்கு. ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தை இந்த பலிபீடத்திலே தெரியும். ஆண்டவரே உடைய ரத்தத்தை ஆராதனையிலே தெளிப்பீராக. ஏன் நம்மளை ஆராதிக்க நம்மளை தகுதிப்படுத்துறது எது தெரியுமா? ஆண்டுடைய ரத்தம் தான். நம்ம ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், என்ன செய்யலாம், பிரதிஷ்டை பண்ணலாம், பக்தியா இருக்கலாம், தெய்வ பயத்தோடு இருக்கலாம். ஆனா நம்மளை ஆராதிக்க தகுதிப்படுத்துறதே எதுமா? கிறிஸ்துவன்றது. அதனால்தான் ஆராதனைக்குள்ள வரும்போது ஆண்டுடைய ரத்தத்தை சார்ந்துதான் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ஜனங்கள் மேல் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படும். ஆண்டவரே என்னுடைய பொருட்கள் மேல் உடைய ரத்தம் தெளிக்கப்படும். வாகனத்தின் மேல், என் பிள்ளைகள் மேல் உடைய ரத்தம் தெளிக்கப்படும். ஆண்டவர் நாம தெளிக்கிறது இல்லை, ஆண்டவரே நீர் தெளிக்கணும். ஆண்டவரே உடைய ரத்தம் தெளிக்கப்பட்டா கிருபை எனக்கு கிடைக்கும். கிருபை எனக்கு கிடைக்குமானால் அதோடு சமாதானமும் சத்தியமும் எனக்கு கிடைக்கும். என் குடும்பத்துக்கு கிருபை கிடைத்தால் என் குடும்பத்துல உடைய ரட்சணியம் வெளிப்படும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஏற்றுக்கிறது விசுவாசி. அப்புறம் நீயும் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா அந்த கிருபை வாங்குறது நம்முடைய கரத்தில். அன்றுவரை அந்த கிருபை எனக்கு வந்துட்டுன்னா உடைய ரத்தத்தின் உள்ள இருக்க, இதுக்கு பேர் உடன்படிக்கையின் ரத்தம். சித்தமானா அடுத்த வாரம் இந்த ரத்தத்தை குறித்து இன்னும் தெளிவா எடுத்து, இது இன்னைக்கும் இப்பொழுதும் இந்த மணி நேரத்திலும் அவருடைய ரத்தம் கிரியை செய்யும். ரத்தத்துக்குள்ள இருக்கிறதுனால பிசாசு நடுங்குகிறான். சாத்தானை நாம் ஜெயிக்கிறோம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தான். இந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையை வெண்மையாக மாற்றி கொடுக்கிறது. என்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து விசுவாச பிரயாணத்தை துவக்கினது போல உங்களுடைய விசுவாச என்னுடைய விசுவாச பிரயாணம் துவக்கப்பட்டு நாம் அதிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால்தான் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அதை கொண்டு சாத்தானை ஜெயித்தார்கள். இது விசுவாசத்தால் உண்டாகிறது. இதை ஏற்று கிறிஸ்து சிலுவையில் சிந்தன ரத்தத்தினால், இந்த உடன்படிக்கையின் ரத்தம். அதுதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று. கர்த்தருடைய பந்தி சாதாரணமா நினைக்க கூடாது. அந்த கர்த்தருடைய பந்திக்குள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், நன்மை, விடுதலை இருக்கு. ஒரு அப்பத்தை புசிக்கும் போது தழுமுளால் குணமாகிறோம். பானத்தை பருகும் பொழுது உடைய ரத்தம் இன்றைக்கு எனக்காக என்ன செய்கிறது? அறிந்து ஆண்டவர் முதலே நாம் மரியாதை சொல்றார், நீ என்னை தொடாதே, நான் என் பிதாவிடத்தில் ஏன் சொன்னாரு?
ஏன் தொட்டா என்ன இல்ல, அவர் முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருந்தது. இத பழைய ஏற்பாடோட ஒத்து பார்த்தா தெரியும். பிரதான ஆச்சாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தன் பாவத்திற்காக, தன் ஜனத்தின் பாவத்திற்காகவும் அந்த பஸ்கா சொன்னா பார்த்தீங்களா, வருஷத்துக்கு ஒருத்தோட அது போக டெய்லி அவங்க பாப்ப நிவாரணத்துக்கு அவங்க ஆட்டுக்குட்டி பலியிடணும். இது லேட்டரும் வருஷத்துக்கு ஒரு முறை தனக்காக ஜனத்துக்காகவும் பலியிட்டு இந்த ரத்தத்தோடு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவர் மட்டும் போகல. அங்கதான் கிருபாசனம் இருக்கு. இந்த கிருபாசனத்தின் மேல் இந்த ரத்தத்தை செழிப்பார். அடுத்த வர இடத்துக்கு இந்த ரத்தம் செழிக்கப்படுவதை காணும் போது சமஸ்த இஸ்ரவேலுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட்ட ரத்தம் தெய்வீக மன்னிப்பை தேசத்திற்கே கொண்டு வரும். ஆகவே இவர் மகா பிரதான ஆச்சாரியர். இவர் உயிர்த்தெழுந்த பின்பு தான் நிறைவேற்றின கிரியையை பிதாவாகிய தேவனிடத்துல கொண்டு போய் தான் ஜெயித்ததை பறைசாற்றணும். அந்த இரத்தத்தை அவர் என்ன செய்யணும், கொண்டு போகணும். அதை நிறைவேற்றாமல் அவர் யாரும் தன்னை தொட அனுமதிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் அனுமதித்தார். யார? தோமாவை பார்த்து கையை தொட்டுப்பார், தொட்டுப்பார். இதுதான் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து அவன் நிறைவேற்றின ஊழியம். இன்னைக்கு உங்க மேல இந்த ரத்தத்துக்கு நீங்க உட்பட்டனால் தேவ கோபம் முதலாவது உங்களை விட்டு நீங்கும். அதற்கு பதிலாக தேவ அன்பும் தேவனுடைய பிரியமும் நம்மேல் இருக்கிறபடினால் அவருடைய இரத்தத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டனா நீதியே நிறைவேற்றிக் கொண்டிருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்த நீதிமானுக்குள்ள 25 ஆசீர்வாதம். நீதிமானுடைய சுதந்திரம் நமக்கு இலவசம். அதுக்கு எந்த விதத்திலும் நாம் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே சிலுவையில் முடிஞ்சு போச்சு. அமைதலாக இருந்து தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தால் அதற்கு தேவை இயேசுவின் இரத்தத்தின் மேல் வைக்கும் விசுவாசம். சத்தராட்சி நல்ல பிதாவே பாப்பா